தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். हम इन दिन में परमेश्वर के वचन का ध्यान किया. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். पहला कुरिन्थियों 11वां अध्याय में पढ़ा है. 25வது வசனம். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்த பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். 25वां वचन. इसी रीति से उसने बिहारी के पीछे कटोरा भी लिया और कहा, ये कटोरा मेरे लहू में नहीं वाचा है, जब कभी पीहो तो मेरे स्मरण के लिए ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமுன் ஒரு மரணத்தை தெரிவிக்கிறோம். क्योंकि जब कभी तुम ये रोटी खाते और इस कटोरे में से पीते हो तो प्रभु की मृत्यु को जब तक वह न आए प्रचार करते रहो. இங்கே கவனிங்க, இதை குறித்து நான் அதிகமாக பல வருஷங்களாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். इसके बारे में मैं कई साल से संदेश देते रहता हूँ. இது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது என்று, अनुचित रीति से इस प्रभु भोजन नहीं पाना, எப்படிப்பட்ட பழைய செய்தியெல்லாம் நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. ऐसे बहुत सारा रिकॉर्डिंग का இதில் मैसेज. நல்ல தகுதிப்பட்டு இதனை சுத்திகரிப்பு செய்து நாம் எடுக்க வேண்டும். हम अच्छे से योग्यदार होकर सुतु के साथ அப்படி எடுத்தால் நமக்குள்ள பலம் உண்டாகிறது, ऐसे भोजन खाने से हमारा बल मिलता है, வியாதி சுகமாகும், रोगी चंगा होता, நம்முடைய ஆயுஷ் நாளை கூட்டி தருகிறார். हमारे आय को दिन को भी बढ़ा के देता. அதை நாம் டெய்லியோ மாசமோ எடுத்து புரோஜனம் இல்லாமல் ஆக்கக்கூடாது. और हम रोज लेकर और महीने महीने एक बार लेकर उसमें कुछ प्रयोजन बिना नहीं हो. 30வது வசனத்தில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளரும் ஆகிறார்கள், அநேக நித்திரை அடைந்தார்கள். इस वचन में लिखा है, बहुत से निर्बल और रोगी भी हुआ और बहुत से लोग सो भी गए. இது நன்றாக, இது ஒரு நாம் வழக்கமாக 3 நாள் உபவாசம் பண்ணி தான் நாம் விசேஷமாக நம்ம ஆசரிப்போம். हम हर समय 3 उपवास के साथ एक विशेष करके मनाता. நான் கூட 2 நாளாக உடல்நிலை சரியில்லாதனால इस समय 2-3 शरीर तबीयत सही नहीं ஏற்படுத்தப்பட்ட था, இந்த நாளில் நாம் இதை ஆசரிக்கிறோம். इसलिए हम जो जिसे नियुक्त किया था वैसे आज के दिन हम ये ஆனால் मनाता. சுத்திகரிக்கப்படக்கூடிய அனுபவம் நீங்கள் ஒருவரும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். आमीन. इसलिए जो शुद्धिकरण होना है, तुम सब अपने आप को सौंप के प्रार्थना किया, वो तुम्हारे आत्मे में सौंप दिया. தீட்டோடு கூட எடுக்காதீர்கள். अपवित्र के साथ मत ले. நாம் மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கிற பாத்திரமாக இருந்தோம் என்று சொன்னால் தீட்டோடு கூட அதை எடுக்கிறோம். अगर हम अभी तक खुला हुआ किसी ढक्कन बिना वो अपवित्र बर्तन होता तो इसी में बाही नहीं होना. இதுக்கு முன்னால் இங்கே கவனிங்க, நீங்கள் திறந்த பாத்திரமாக இருந்தோம். इससे पहले तो खुला पड़ा था तेरा बर्तन. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக प्रभु यीशु मसीह के द्वारा நம்மை எல்லாவற்றையும் மன்னித்து மூடி இருக்கிறார். हमारे सारी अधर्म को क्षमा करके वो ढाक दिया. அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். उस मरण को हम स्मरण करता है. அல்லேலூயா. हालेलुया. என்னாகும் 19:15 வாசிக்கிறோம். गिनती 19वां अध्याय में 15 वचन. மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும். गिनती 19वां अध्याय में 15 वचन. हर एक खुला हुआ पात्र जिस पर कोई टकना लगा न हो, टक्कन, वह अशुद्ध ठहरे. இப்போ நாம் இங்கே கவனிக்க வேண்டும், திறந்து இஷ்டம் போல பாத்திரம் என்றால் நம்முடைய வாழ்க்கை. पात्र मतलब हमारा जिंदगी. திறந்து இருந்தது இஷ்டம் போல அந்நிய ஆவிகளும் அந்நிய பழிகளும் செலுத்தி கொண்டிருந்தோம். நாம் खुला हुआ पात्र था, हम अपने मनभावनी से दुष्ट आत्मा के बलि, दुष्ट आत्मा के मेज में भी भोजन खाया था. நாம் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. हम अपने मन के अनुसार जीवन बिताया करके शास्त्र कहता है. எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசித்தால், इफिसियों के पत्री 2 अध्याय में 11 वचन. எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். इफिसियों 2 अध्याय में 11 वचन. ஆனபடியினாலே முன்னே மாம்சத்துப்படி புறஜாதியாக இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்பட்டிருந்த விருத்தசேதனமுடையவர்களால் விருத்தசேதனம் இல்லாதவர்கள் என்னப்பட்ட நீங்கள்
इस कारण स्मरण करो कि तुम जो शारीरिक रीति से अन्य जाति हो और जो लोग शरीर में आत्म के किए हुए कतने से कतने वाले कहलाते हैं वे तुमको कतना रहित करते हैं। அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்தின் தேவனற்றவர்களாய் இருந்திருந்து நினைத்துக் கொள்ளுங்கள். तुम लोग उस समय मसीह से अलग और इज़राइल की प्रजा के पद से अलग किए हुए और प्रतिज्ञा की वाचाओं के बाही न थे और आशाहीन और जगत में ईश्वर रहित நாம் थे। தேவனற்றவர்களாக இருந்தோம். हम इस जगत में ईश्वर रहित थे, ஆகவே தேவனுக்கு தூரமா இருந்தோம்னு வேதம் சொல்லுது. मतलब ईश्वर से हम दूर रहते थे। முன்னவே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சகமானீர்கள். तुम जो पहले दूर थे मसीह के लहू के द्वारा निकट हो गई हो। இப்ப நாம் எப்படிப்பட்டவளா இருந்தோம்? हम कैसे थे? தூரமா இருந்தோம். दूर थे। இப்ப தூரமா இருந்ததுக்கு காரணம் என்ன? हम दूर रहते था, कारण क्या? நமக்குள்ள என்ன இருந்தது? हमारे अंदर क्या था? अपवित्रता, தீட்டு இருந்தது. अपवित्र। மூடி கட்டப்படாத திறந்திருக்கும் பாத்திரம் எல்லாம் தீட்டுப்பட்டது. हमें जो कोई पात्र खुला पड़ता है, जो ढक्कन बिना वो अपवित्र ठहरता है। இது பாருங்க, இஷ்டம் போல திறந்து இருந்தது. अपने मनभावनी खुला पड़ा। நம்முடைய வாழ்க்கை हमारी जिंदगी தேவனோடு கூட உறவில்லாதபடி परमेश्वर के साथ संगति बिना திறந்து கிடந்துச்சு. खुला पड़ा था। அவன் இஷ்டம் போல புகுந்து விளையாடினான். वो जो दुष्ट आत्मा हमारे अंदर अपने मनभावनी जीवन நாமும் बिताया। இஷ்டம் போல பலிகளெல்லாம் செலுத்தணும். हम भी अपने मन के अनुसार बलि भी चढ़ाया था, இப்போது அப்படி இல்ல. पर अब ऐसे नहीं। முன்னே தூரமா இருந்து நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால சமமாயிருக்கிறோம். तुम जो पहले दूर थे पर अब यीशु मसीह के लहू से समीप हो गई। அப்ப இயேசு தான் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அந்த திறந்த இதை மூடிட்டார். यीशु ही हमारा खुला पड़ा था, वो पात्र को ढाक दिया। ஆகவே தான் கேட்கிறோங்க, நம்ம தைரியமாக கிருபாசன தண்டையில கட்டிச்சார் வரும். इसलिए हम याव बांध के उस अनुग्रह के सिंहासन के निकट आता। தைரியமா கட்டிச்சார முடியுமா? हम नहीं तो हम याव बांध के निकट உங்களுக்கு आ தைரியம் सकते। இருக்கா? तुम्हें याव है? தைரியம் இருக்கு. அதாவது தைரியமா கட்டிச்சார முடியுமா? हम ऐसे हिम्मत से उसके निकट आ सकते क्या? சரியாக நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும். அவருடைய அவருடைய சித்தத்தை செய்தார். அவருடைய சித்தத்தெல்லாம் எடுத்து நீங்கள் எல்லா விதத்தையும் மூட வேண்டும். आमीन। जो उनका इच्छा, हर एक इच्छा निकल निकल के जो तुम्हारी जिंदगी में खुला पड़ रहा, हर एक खुला बर्तन को ढको। அவர் பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்தார். वो अपने पिता का इच्छा को पूरा किया। அதற்கு எல்லா நிவாரணமும் அவர் செய்திருக்கிறார். आमीन। वो सारी व्यवस्था कर चुका। ஆகவே அந்த சித்தத்தை நாம் எடுத்து वो इच्छा को हम लेकर அதான் மீண்டும் கூட அந்த திறந்திருக்கிறதெல்லாம் மூடணும். तुम्हारा जो जो स्वभाव हमारे अंदर खुला पड़ता है, இங்கே கவனிங்க, ढकना है। இயேசுதான் நமக்கு எல்லாமே அவருக்கு மூடி இருக்கிறாரு. यीशु ही हमारा ढक्कन है। அங்கே பாருங்க, தைரியமா இடத்துல கட்டிச்சாருங்க. याव बांध के उसके निकट आ जा। சில விஷயத்துல தைரியம் இல்லாம कई विषय में हम याव बिना உலக வாழ்க்கையில் இருக்கிறோம். संसार के जीवन में है। இப்ப இங்க கவனிங்க, நம்ம அவருடைய இந்த பாத்திரத்தை நினைவு கூறும்போதெல்லாம் அவருடைய மரணத்தை தான் நினைவு கூறுகிறோம். हम जब जब ये विषय को स्मरण करते हैं, उनको मरण को हम स्मरण करता, அப்ப மரணத்தை நினைவு கூறுகிறோம். उनके मरण को हम स्मरण करता। எதை நினைவு கூறுகிறோம்? क्या हम स्मरण करता? அப்ப இங்க கவனிக்க வேண்டும், அவருடைய மரணத்தை நினைவு கூறும்போது हम उसके मरण को स्मरण करता है। நம்முடைய திறந்திருக்கிற तब जो हमें खुला पड़ा, மூடாம திறந்திருக்கிற जो अभी तक नहीं बंद है, खुला है, அந்த தீட்டான காரியங்கள் எல்லாம் वो सारे अपवित्र विषय எல்லாம் மூடப்பட்டோம். सब बंद करना। அல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டுல पुराना नियम में ஒரு குஷ்டரோகி உள்ள வந்தா தீட்டு, आमीन, एक कोड़ी बीमारी अंदर आएगा तो अपवित्र है, கை கழுவாம சாப்பிட்டா தீட்டு. और हाथ धोया बिना खाएगा तो अपवित्र है। நான் இன்னைக்கு குளிக்காம கர்த்தரை ஆராதிக்கேன்னா உள்ளேயே பிரவேசிக்க தீட்டாயிரும். अगर मैं आज स्नान बिना प्रभु का आराधना अगुवाई किया, ऐसे होता तो पुराना नियम में अपवित्र है। பெண்கள் வழிபாடு வந்தா ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு பழைய தீட்டு சொல்லப்படுது. पुराने नियम में औरतों का मासिक होता तो मंदिर के अंदर नहीं आना, ஆனால் परंतु புதிய ஏற்பாட்டு காலத்துல नए नियम में அவருடைய சித்தத்தின்படி उनकी इच्छा के अनुसार நாம் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் போது हम सब कुछ पूरा करेगा। அந்த
திறந்திருக்கிறதெல்லாம் மூடப்பட்டு விட்டது. जो जो खुला पड़ता सब बंद होता. அப்ப நான் இப்போது அவருடைய மரணத்தை நான் நினைவு கூறுகிறோம். हम ऐसे उसके मरण को स्मरण இந்த பாத்திரத்தை நாம் இதுல பங்கெடுக்கிறோம். हम इस बर्तन में भागी होता. நாம் தான் இதை ஆசீர்வதிக்கிறோம். हमें इसको आशीष करना. அல்லேலூயா. हालेलुया. யார் ஆசீர்வதிக்கிறா? कौन आशीष करता? நாம் ஆசீர்வதிக்கிறோம். हमें आशीष करें. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது. पहला कुरिन्थियों 10वां अध्याय 16 वचन. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16ல पहला कुरिन्थियों 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்குது அல்லவா? वो धन्यवाद का कटोरा जिस पर हम धन्यवाद करते हैं, क्या मसीह के लहू की நாம் सगाई नहीं? பிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்குது. वो रोटी जिसे हम तोड़ते हैं, क्या वह मसीह की देह की सगाई नहीं? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெற அனைவரும் நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரத்திலே பங்கு பெற. इसलिए कि एक ही रोटी है तो हम भी जो बहुत है एक देह है, क्योंकि हम सब उसी एक रोटी में भागी होते हैं. நாம் தான் இந்த இதை ஆசீர்வதிக்கிறோம். हमें इस भोजन को आशीष करता. இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, தைரியமா கிட்டிச்சரும். हमें यह बांध के निकट ஒரே आए. இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கும். एक के लहू से धोए ஒரு गए, ஆவினால் एक தாகதிக்கப்பட்டிருக்கும். के आत्मा से पिलाए. நமக்குள்ள எந்த வேற்றுமை நிழலும் हमारे கிடையாது. बीच में ना कुछ अदल बदल के बाद. அதுதான் இங்க கவனிங்க. 3 ஐக்கியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. शास्त्र 3 संगति के बारे में कहता है. ஒன்று एक, தேவனோட ஐக்கியம், परमेश्वर के साथ सगाभागिता. இரண்டாவது திருச்சபையோட ஐக்கியம், दूसरा कलिसिया के साथ सगाभागिता. சகோதர ஐக்கியம். और भाईचारे के ஒன்று யோவான் 1ஆம் அதிகாரத்துல पहला यूहन्ना पहला अध्याय. நீங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல पहला यूहन्ना पहला अध्याय 6வது வசனத்துல வாசித்தா, 6वां वचन. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தை விடாமல் பொய் சொல்றவர்களாக இருப்போம். यदि हम कहें कि उसके साथ हमारी सगाभागिता है और फिर अंधकार में चले तो हमें झूठे नहीं और सत्य पर नहीं चलते. நாம் யாரோடு ஐக்கியப்படணும்? हम किसी के साथ संगति करना, அவருடைய பிதாவுடைய சித்தத்தோடு கூட நீங்க ஐக்கியப்படணும். उस पिता की इच्छा के अनुसार हम भी सगाभागिता करना. 2வது 3வது வசனம், और तीसरा वचन को पढ़ेंगे. நீங்களும் எங்களோடு ஐக்கியப்படுவதாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கிய பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. जो कुछ हमने देखा और सुना है उसका समाचार तुम्हें भी देते हैं, इसलिए कि तुम भी हमारे साथ सगाभागी हो और हमारे ये सगाभागिता पिता के साथ और उसके पुत्र यीशु मसीह के साथ है. இது திருச்சபையோட ஐக்கியத்தை குறிக்கிறது. ये कलिसिया के सगाभागिता. 3வது ஒரு ஐக்கியம் तीसरा सगाभागिता 7வது வசனத்துல இருக்கிறது. 7वां वचन. அது சகோதர ஐக்கியம். वो भाईचारे की सगाभागिता. அவர் ஒளியில் இருக்க கூட நாம ஒரு ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். यदि जैसे वह ज्योति में है वैसे ही हम भी ज्योति में चले तो एक दूसरे से सगाभागिता. 3 விதமான ஐக்கியத்தை சொல்கிறது. 3 प्रकार का सगाभागिता. இந்த பந்தியில நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். हम इस भोजन में उसी के साथ सगाभागी होता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. என்னதெல்லாம் திறந்து கிடக்கிறதோ, जो जो तेरे जिंदगी में खुला पड़ा, திறந்து கிடக்கிறதெல்லாம் தீட்டா இருக்கு. जो जो ढक्कन बिना खुला है वो மூடாம இருக்கிறதுங்க. जो जो बंद बिना खुला கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு, मसीह के उपदेश के அவருடைய சித்தத்தை கொண்டு उसकी इच्छा के द्वारा உங்களுடைய வாழ்க்கையில மூடணும். आपको जिंदगी में वो सबको बंद कर. அப்படி மூடும்போது वैसे हम ठक्के रखेगा இந்த तो பந்தி ஆசீர்வாதமா इस இருக்கும். भोजन आशीष நீங்கள் होता है. தைரியமாக கிட்டிச் तुम வருவோம். याव बांध के निकट அந்த आएंगे. கிருபாசனத்தை கிட்டிச் वो வருவோம். अनुग्रह के सिंहासन के அவருடைய निकट மரணத்தை आएंगे. தெரிவிக்கிறோம். उसके स्मरण का அவருடைய மரணத்தின் மூலமாகத்தான் उसके मृत्यु के द्वारा ही நமக்குள்ள எல்லாவித தீட்டும் எல்லாமே நமக்கு திறந்திருந்த இதெல்லாம் அடைச்சிட்டார். जो जो हमारा अपवित्र टकरा था सारे खुला पड़ा पात्र को वो ढक दिया. மூடி போடட்டுனா சாத்தான் உங்க வாழ்க்கையில வந்துட்டே இருப்பான். जो जो अभी भी खुला पड़ रहा है वो बंद करके रखो, नहीं तो शैतान तुम्हारे जिंदगी में बार बार आएगा. சரியான ஐக்கியப்பட்டு நீங்கள் பந்தியில பங்கெடுத்தால் तो ठीक से सगाभागिता हो जा, इस भोजन में भागी हो. வேதம் சொல்லுது, நீங்கள் பேய்களுக்கு பலியிக்கும் தேவனுடைய ஐக்கியத்திற்கும் நீங்கள் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்றார். और शास्त्र कहता है जो परमेश्वर का मेज है और दुष्ट आत्मा का मेज है, दोनों को फर्क है. நான் நிறைய நேரம் பிரசங்கம் பண்ண விரும்பல. இப்போ अभी मैं बहुत संदेश देने नहीं चाहता. 1 கொரிந்தியர் 10:20 வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों 10:20. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. अन्य जाति जो बलिदान करते हैं वे परमेश्वर के लिए नहीं परंतु दुष्ट आत्मा के लिए बलिदान करते हैं
और मैं नहीं चाहता कि तुम दुष्ट आत्मा के सगवाही हो। இப்ப நீங்க யாரோட ஐக்கியப்பட்டிருக்கீங்க? अब तुम किसी के साथ सगवाईता, அவரோட ஐக்கியப்பட்ட சொல்றீங்கன்னு இருளல நடக்கிறோம். प्रभु यीशु पर सगवाईता बोलता है, लेकिन तू क्यों अंधकार में நான் चलता? அவரோட நடக்கிறேன், நான் இருள நடக்கிறோம். हम अभी ज्योति पर नहीं, अंधकार पर हम चलता। அப்ப பேயோட ஐக்கியப்பட்டுட்டு मतलब दुष्ट आत्माओं के साथ सगवाईता होकर பந்தியில பங்கெடுக்கலாமா? इसमें भोजन में भागी हो सकता है क्या? நான் ஒளியில நடக்க எப்படி? நான் ஒளியின் பிள்ளைகள். हम तो ज्योति का संतान है, அப்ப தேவன் அப்ப எப்படிப்பட்டல? நான் இருளில நடந்தா என்ன அர்த்தம்? फिर मैं अंधकार में चलेगा तो क्या அப்ப अर्थ है? தேவனோடு ஐக்கியம் இல்லை. मेरा सगवाईता प्रभु पर नहीं। அப்ப நான் பேய்களுக்கு பலியிடுறோம். हमारा बलि दुष्ट आत्मा के, பிசாசின் ஐக்கியம். ओ शैतान के सगवाई, பேய்களோடு கூட ஐக்கியப்பட்டுட்டு दुष्ट आत्मा के साथ सगवाईता இதுல होकर பங்கெடுக்க கூடாது. यहाँ के बाही मत हो। சில சபையில மாதம் முதல் வாரம்னா வேகமா இதுல எப்படியாவது பங்கெடுத்துக்குவாங்க. कलिसिया में हर महीने पहले हफ्ता बोलेगा तो वेग से आएंगे, तुरंत बागी हो जाए। அவன் எப்படி செஞ்சாலும் சரி, वो कुछ भी उनका स्वभाव की ना हो, கள்ளுக்கடை நடத்தினாலும் சரி, यदि वो दारू का धंधा கிளப்பு करेगा நடத்தினாலும் சரி, और कुछ भी वो धंधा नशा के करेगा, சாராய கடை வச்சிருந்தாலும் சரி, हमें जो नशे के धंधा करेगा, என்னத்தை செஞ்சாலும் சரி, कुछ भी वो करना, அதை பங்கெடுத்துருவாங்க. वो आके बागी हो जाएगी। இங்க பாருங்க, மனம் திரும்பினவர்கள். मन फिराए वो लोग। உங்களுக்கு அப்போஸ்தலன் பவுல் தெளிவாக எழுதுகிறார். तुम्हारे लिए प्रेरित पौलुस ठीक लिखता, நமக்கு அப்படிப்பட்ட ஐக்கியம் இல்ல. हमारा ऐसे सगवाईता नहीं। நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் 21 நீங்கள் 1 கொரிந்தியர் 10:21 पहला कुरिन्थियों 10:21 நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. तुम प्रभु के कटोरे और दुष्ट आत्माओं के कटोरे दोनों में से நீங்கள் नहीं पी கர்த்தருடைய सकते। போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்க கூடாதே. तुम प्रभु की मेज और दुष्ट आत्माओं की मेज दोनों के साझी नहीं हो நீங்க सकते। எதுல பங்குள்ளவர்களாகிறீங்க? अब किसी में साझी होता तुम இங்க பாருங்க, கர்த்தருடைய ஐக்கியத்துல சரியா பங்கெடுங்க. प्रभु के सगवाईता में ठीक रहो, தேவனோட ஐக்கியம். परमेश्वर के साथ நீங்கள் सगवाईता। கண்டு கேட்டு கற்றது அடைந்தது அதோடு கூட நீங்கள் ஐக்கியப்படணும். तुमने जो कुछ देखा है, सुना है, ग्रहण किया, सीखा, उसी पर सगवाईता हो। மூணாவது நம்முடைய சகோதர ஐக்கியம். तीसरा हमारे सगवाई ஒரு भाईचारे की உங்களுடைய सगवाई। சகோதர ஐக்கியம். तुम एक दूसरे से भाई இப்படி बंधु, ஐக்கியப்பட்டு நீங்கள் எடுத்தால் वैसे सगवाईता होकर तुम भाई हो जाओ, இதுல உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. तब तुम्हें अच्छे फल मिलता। உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். प्रभु तुम्हें आशीष இந்த करेगा, பந்தி ஆசீர்வதிப்பார். ये भोजन को आशीष करेगा। எபேசியர்கள் நிருபத்துல வாசிக்கிறோம். एफिसियों को पत्री, எபேசியர்கள் நிருபத்தை வாசித்து முடிக்க போறோம். எபேசியர்கள் நிருபம் एफिसियों வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 4 अध्याय 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25 वचन। 25வது வசனம். அன்றையும் ஆ, நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியா நாம் எப்படியா ஒருவருக்கு ஒரு அவயங்கள். हम आपस में एक दूसरे के अंग है। பொய்யை களைந்து அவனவன் பிறருடைய மெய்யை பேச கடவன். झूठ बोलना छोड़कर हर एक अपने पड़ोसी से सच बोले। இங்க பாருங்க, பொய் அநேக இன்னைக்கு சபைக்குல பொய். आजकल कलीसिया में झूठ बोलते हैं, மெய்யே பேசணும். सच ही बोलना। அடுத்தது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக உங்களை எரிச்சல் தணியட்டும். क्रोध तो करो पर पाप मत करो, सूर्य अस्त होने तक तुम्हारा क्रोध न பிசாசுக்கு रहे। இடக்கூடாதுங்கள். शैतान का अवसर न दे। திருடவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவன் கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். चोरी करने वाले फिर चोरी न करे, वरन भले काम करने में अपने हाथों से परिश्रम करे, इसलिए कि जिसे प्रयोजन हो उसे देने को उसके पास कुछ हो। கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். कोई गंदी बात तुम्हारे मुंह से न निकले, பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். पर आवश्यकता के अनुसार वही निकले जो उन्नति के लिए उत्तम हो, ताकि उससे सुनने वाले पर अनुग्रह हो। அன்றி நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். परमेश्वर के पवित्र आत्मा को शोकित मत करो, जिससे तुम पर छुटकारा के दिन के लिए चाप दी गई है। சகல விதமான கசப்பு, सब प्रकार की कड़वाहट கோபம், और प्रकोप மூர்க்கம், और क्रोध கூக்குரல், और कल தூஷணம், निंदा, மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். सब बैरभाव समेत तुमसे दूर ही जाए। ஒருவருக்கு ஒரு தயவாவும் மனவுருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள். एक दूसरे पर कृपालु और करुणामय हो, और जैसे परमेश्वर ने मसीह में तुम्हारे अपराध क्षमा किए, वैसे कि तुम भी एक दूसरे का अपराध क्षमा करो। மன்னிக்கிற சுவாபம் தேவனுடைய திவ்ய சுவாபம்.
और जो क्षमा करता है वो परमेश्वर के ईश्वरत्व स्वभाव। அவர் உங்களை மன்னித்து போல ஒருவர் மன்னிங்கள். जैसे परमेश्वर तुम्हें क्षमा किया वैसे तुम भी एक दूसरे को अपराधों को। கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை வரக்கூடாது. पति पत्नी के बीच में फूट न होना। கோபம் வரும், ஆனால் அது தணிஞ்சிடணும் உடனே. क्रोध तो आएगा लेकिन तुरंत वो अस्तु होने से पहले वो शांत होना। அதே போல எல்லா இடத்துல எல்லா காரியத்திலையும் वैसे हर एक विषय में நாம் சரியானபடி தேவனிடத்தில் ஐக்கியப்படும். हम ठीक से प्रभु पर सकबाइता होंगे। இப்படி நீங்கள் ஐக்கியப்பட்டால் वैसे तुम्हारा सकबाइता से உங்கள் மூடி கட்டப்படாத அந்த பாத்திரம், आवे तुम्हारा जिंदगी के हर एक खुला पड़ा हो पात्र அந்த தீட்டெல்லாம் सारा अपवित्र है, மாறி மூடப்பட்டு விடுகிறது. बंद हो जाएगा। அவன் வந்து கிரியை செய்ய முடியாது. फिर वो आकर काम नहीं कर। நீங்க மூடி போடாத இருக்கிறது தாங்க அவன் கிரியை செய்யறான். तुम बंद करके नहीं रखा, ढक्कन बिना रहता, इसलिए वो दुष्ट आत्मा बार बार आता। உங்க வீட்டுக்குள்ள, तुम्हारे परिवार உங்கள் में, தனிப்பட்ட வாழ்க்கையில, तुम्हारे अकेलेपन जीवन में, உங்களுடைய சகல காரியங்களையும் तुम्हारे सारी विषय में அவன் கிரியை செய்யறான்னு சொன்னா वो क्यों काम करता है? முதல்ல சரியா மூடணும். पहले अच्छे से ढको, இயேசுவை கொண்டே மூட வேண்டும். यीशु के द्वारा, இயேசுவின் சித்தத்தை கொண்டே மூட यीशु வேண்டும். की इच्छा के द्वारा இதாவது அவர் செய்து காண்பித்திருக்கா முன்மாதிரியா, वो नमूना दिखाया हमको, அதை கொண்டு மூடும் போது उसी के द्वारा तू भी ढको, நம்ம தைரியமாக கட்டிச்சோம். तब यहाँ से तू निकट ஒரு आएगा। தேவ சமூகத்துல வருவோமா? अब हम प्रभु के सामने நாம் ஒருவருக்கு ஒருவர் தாழ்த்தி நாம் கால்களை கழுவ. हम एक दूसरे का नम्र होकर पैर धोना। இயேசு செய்த மாதிரின்படி यीशु जैसे करके दिखाया, அவர் போஜனத்தை விட்டு எழுந்து वो भोजन से उठकर நான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் वो पिता के पास से आया நான் தேவனிடத்துல போகிறதையும் और உணர்ந்து, पिता के पास से जा रहा है। அவருக்கு எந்தவித மேட்டிமையும் கிடையாது. वो यीशु के अंदर कुछ भी गर्व नहीं। அவர் ராஜ்யத்தை ஒப்புவித்துட்டார். आमीन। पिता सब कुछ उसके हाथ में कर दिया था, ஆனாலும் தன்னை தாழ்த்துகிறார். फिर भी यीशु अपने आप को नम्र किया। கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கலாம். और एक पैर के ऊपर दूसरे पैर रख के बैठ सकता था। மாதிரியை செய்து காமித்தார். नमूना दिखाया, எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு அவரு. सब कुछ वो कर दुखा, அதை முடிச்சதுக்கு அப்புறமும் फिर भी எனக்கு பிதாவின ராஜ்யத்தை ஒப்பு கொடுக்க போறார். पिता राज्य को यीशु के अधीन में करने वाला समय था। वो ஒரு மாதிரியை செய்யறாரு. एक नमूना दिखाया, ஒருவனுடைய கால்களை ஒருவனுடைய கால்களை மற்றொரு காலை கழுவத்தக்கதாக एक दूसरे को पैर धोने के लिए தன்னுடைய அறையை கட்டி கொண்டு. वो अपने कमर कसे। யார் இப்படி அறையை கட்டுவா? कौन ऐसे कमर कसेगा? யாரு? कौन है अपने कमर बांधेगा? कर्मचारी ஒரு பணிவிடைக்காரன். एक नौकर। ஒரு முதலாளி கட்டிட்டு நிக்கிறாரு. यीशु मालिक है, वो ऐसे अपने कमर बांध के खड़ा हुआ, அவர் காலை கழுவுற கிடைக்கிறார். वो चेली लोग को पैरों को धोने லோயஸ் ஸ்லேவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். वो नीच कर्मचारी, கீழ் மட்டமான வேலையை செய்யறதா. कम नीच काम करने वाले नौकर। நீங்க வேலைக்காரனுக்கு போய் ஒரு முதலாளி வந்து நீட்ட முடியுமா? कभी भी ऐसे कहा भी हम देखता क्या एक नौकर के पैर को एक मालिक आके धोएगा? மத்தியில் முன்னால ஒரு முதலாளி வந்தார். पहले ऐसे एक मालिक था। முதலாளி வேலைக்காரனுடைய காலை கழுவுனா கழுவ முடியாது. मालिक ऐसे अपने जो काम करता उनके पैर को धो सकते। இதான் கிறிஸ்தவ விரோதம். वो मसीह का है। தேவனுடைய சபையில प्रभु के सम्मुख में ஒருவருக்கு ஒரு கால்களை கழுவ. एक दूसरे को पैर धोना। எஜமானன் தன் வேலைக்காரனுடைய கழுவ. मालिक अपने नौकर के पैर को धोने का। அதாவது இதுல எந்த விதமான வேற்றுமை நமக்கு கிடையாது. इसमें न कुछ आतल बतल, புரியுதா? நம்ம ஒருவருடைய காலை ஒரு கழுவி. एक दूसरे के पैर धोना। ஆனா இயேசு முன்மாதிரியா செய்து காமித்தார். इसलिए यीशु नमूना दिखाया, அதே போல நாமும் ஒருவருடைய காலை ஒரு கழுவ. वैसे हम भी एक दूसरे को पैर धोएंगे। சில பேர் நண்பி தோழிகளை கால்கள் தான் கழுவாங்க. कई लोग ऐसे अपने सहेली का अपने मित्र को உங்களை पैर धो। பகையாக இருக்கிறவளை மன்னித்து நேசி. जो तुम्हारा बैरी है उनको क्षमा करके उनके पैर धो। சில பேர் அவரை நேசிக்கிறவருடைய காலை போய் கழுவாங்க. कई लोग ऐसे जो उन पर स्नेह होता उनके पैर को धो, தன்னுடைய சொந்தங்களை, अपने रिश्तेदार, தன்னுடைய ஊர்க்காரங்களை, अपने गांव वाले, அல்லது ஜாதி அடிப்படை. नहीं तो अपने जात से। இப்படி அல்ல. ऐसे नहीं। ஒருவர் மன்னித்து கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். हाँ, एक दूसरे को क्षमा करेंगे जैसे मसीह हमें ग्रहण किया वैसे हम भी एक दूसरे को அதான் ग्रहण करें। கிறிஸ்துவின் சிந்தை. वही मसीह का स्वभाव। அங்கேதான் அந்த மூடி போட்டு என்னது அங்க திறந்திருக்கிறதெல்லாம் அடைக்கப்படுது. तब वो जो खुला पड़ा बर्तन सब बर्तन को ढक्कन भी அநேக दिया। விஷயங்களும் சிந்தை திறந்து கிடக்கு.
कई विषय में तेरे विचार खुला உங்க पड़ा, வாழ்க்கை திறந்து तेरी கிடக்குங்க. जिंदगी खुला पड़ा, அவன் இஷ்டம் போல விளையாண்டுட்டு वो போறான் சாத்தான். अपने मनभावनी आके काम करता है। பேய்க்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. दुष्ट आत्मा का जगह अवसर देता இந்த வேளையில शैतान இந்த பந்தி மூலமா நீங்க ஆசீர்வதிக்கப்பட को। போறீங்க. ये बंदी के द्वारा, भोजन के द्वारा तू अभी आशीष पाए। அதுக்கு அடைக்கிறதுக்கு மூடி இயேசுதான். आमेन। बंद करने वाला पूरा टक्कन कौन है? यीशु। எந்த மூடியும் அரைக்க முடியாது, और कोई टक्कन से नहीं, எந்த டேடியும் அரைக்க முடியாது. और किसी डैडी भी नहीं। நீங்க இந்த மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, आमेन। वो टक्कन प्रभु यीशु में, அதை கொண்டு நீங்கள் அடைக்க போறீங்க. उसी के द्वारा அவர் தான் கிரயம் செலுத்தி இருக்கிறார். वो ही दाम चुका है। அன்றைக்கு கிரயம் செலுத்தப்பட்டு அந்த தோல்னால் மூடப்பட்டது. आमेन। उस दिन में ऐसे दाम चुका के वो चमड़े से ऐसे ढका है। அப்ப அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ऐसे प्रभु यीशु मसीह நம்முடைய அக்கிரமத்தை, हमारे आदर, நம்முடைய பாவத்தை, हमारे पाप, நம்முடைய எல்லா சாபத்தையும் हमारी सारी श्राप அவர் ஒரு ஆள் மூடிட்டார். वो अकेले सब ढक அப்ப வேற எந்த யாரும் மூடல. और कोई भी टक्कर नहीं रहा। அவரிடத்துல பணிந்து கொண்டு उसी के पास नम्र हो। நிறைய விஷயங்கள் இந்த பாத்திரம் திறந்து கிடக்கு. कई विषय में तुम्हारा बर्तन खुला पड़ता है, உங்க வாழ்க்கை அப்படி திறந்து போயிட்டு, तुम्हारा जिंदगी ऐसे खुला ही पड़ा। அதாவது இஷ்டம் போல मनमावनी, முன்னால நம்ம இஷ்டம் போல நடந்து கொண்டிருந்தோம். पहले अपने मन के अनुसार जिया था। முற்காலத்திலே நீங்கள் இஷ்டம் போல நடந்து வழக்கத்தின்படி நடந்து கொண்டு வந்தீர்கள். तुम पहले अपने शरीर की इच्छा के अनुसार ही जीवन बिताया था, இப்பொழுது அப்படி கிடையாது. पर अब ऐसे नहीं। முற்காலத்துல அப்போ அது திறந்து கிடக்குதுங்க. हमें वो खुला पड़ा, மூடி போடாது திறந்து கிடக்கிறது. हमें जो कोई टक्कर नहीं है वो खुला ही पड़ेगा। இப்ப திறந்த பாத்திரம் இல்ல, अब सारी खुला बर्तन, மூடப்பட்ட பாத்திரம். अब तो खुला पड़ा बर्तन नहीं है, बंद किया हुआ बर्तन है। உங்க வாழ்க்கை தீட்டுப்படாது. तुम्हारा जिंदगी अपवित्र नहीं होगा। தீட்டோடு கூட நாம் இதில் பங்கெடுக்க கூடாது. अपवित्र के साथ हम नहीं पाएंगे। பேய்க்கு பலி செலுத்திட்டு நம்ம இதில் பங்கெடுக்க கூடாது. दुष्ट आत्मा का बलि चढ़ा के इसमें भागी नहीं होना। மனஸ்தாபப்படுவோம், मन में पश्चाताप करेंगे, ஒருவருக்கொரு நம்ம ஐக்கியப்படுவோம். एक दूसरे से सगपाइता होंगे। யாரையும் கோபமா திட்டிருக்கலாம், हम यदि किसी से क्रोध किया होगा, எதையாவது ஒரு சம்பவத்துல எதையாவது ஒண்ணு நடந்திருக்கும். कुछ भी संभव में कुछ भी ऐसे हो गया, நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை हम செய்வோம். एक बार प्रभु पर ஒரு சேர் பாடலை பாடி एक बार ये गीत गाएंगे। प्रेमी यीशु प्रेमी कलवरी क्रूस पर ही सबका चुकाया दाम।